இப்போ ரீசெண்டாக பயங்கர ஃபேமஸாக இருக்கிறது இந்த ரோட்டு கடை காளான், அந்த ரோட் சைட் காளான். அப்படி அதில் என்ன தான் இருக்குது அப்படி பார்த்துடலான்ட்டு நானே இறங்கி ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சிம்பிள். ஒரு 65 ஒரு மஞ்சூரியன் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் நான் காளான்னு வாங்கினேன், பட் அதில் காளானே இல்லை. முட்டைக்கோஸ், கார்ன்ஃப்ளேக்ஸ் இது மாதிரி தான் இருந்தது. ஸோ இதையே நம்ம ஒரு ஹெல்த்தியாக ரொம்ப சிம்பிளாக அதே மாதிரி உங்கள் கண்ட்ரோலில் கிச்சனில் பண்ணி கொடுத்தா நல்ல விஷயம் இல்லையா? அதான் பண்ண போகிறோம். ரொம்ப 2 ப்ராசஸில் ஈஸியாக பண்ணிடலாம். அருமையான ஒரு காளான், ரோட்டு கடை காளான் மாதிரியே கலர்லாம் இல்லாமல் பட் அந்த அளவு கொஞ்சம் கலர் கொண்டு வர முடியும். அது எப்படி, அந்த டெக்னிக் என்ன, டிப்ஸ்ன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இதயம் மந்த்ரா வழங்கும் ரோட்டு கடை காளான். ஐம் சுந்தர். வெல்கம் டு Recipecheckr. இந்த ரோட்டு கடை காளானை 2 ப்ராசஸாக பிரிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 65 மாதிரி இதை டீப் ஃப்ரை பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அந்த மசாலா பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக குக்கிங் ப்ராசஸ்க்கு போயிடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறோம், ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணுறது அந்த டிஷ்ஷு. ஒரு கடாய் எடுத்துகிட்டு இன்றைக்கி மந்த்ரா கடலை எண்ணெய் எடுத்துக்கிறேன். இதில் தான் இன்றைக்கி நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம நார்மல் எண்ணெயில் பண்ணுறதுக்கும் இந்த கடல் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அந்த கடல் எண்ணெயில் நேச்சுரலாகவே ஒரு ஃப்ளேவர், அதேமாதிரி இந்த மந்த்ரா மாதிரி ஒரு ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கடல் எண்ணெய். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஒரு 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 ஆடான்னே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த எண்ணெய் சூடாகிட்டு இருக்கிறப்ப நம்ம குயிக்காக இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, வீட்டில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணுறப்போ காய்கறியை போட்டு அதுக்கு மேலே நம்ம மாவெல்லாம் போடுவோம். பட் யூஸ்வலாக ஹோட்டல்ஸ் அப்படி பண்ண மாட்டோம், ஏன்னா ஒன்றா மிக்ஸ் ஆகாது. அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கார்ன்ஃப்ளவர் சோள மாவு ஒரு 4 ஸ்பூன் சோள மாவு, நம்ம எவ்வளோ சோள மாவு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு மைதா. நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னா, கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸ் அளவுக்கு காளான் எடுத்துருக்கேன். 1 ஒரு 1.5 பாக்ஸ் அளவு காளான் எடுத்திருக்கேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், மிக்சிங் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிடுறோம். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு விழுது நல்ல ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் போட்டுங்க. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போடுறேன். ஒரு ஸ்பூன் 1.25 ஸ்பூன் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா காஷ்மீரி சில்லி பவுடரில் வந்து கலர் வரும், ஆனால் அந்த காரம் அவ்வளோ இருக்காது. ஸோ இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம காளான்லாம் சேர்க்குறப்போ நமக்கு மிக்சிங் வந்து ஒரே ஈவனாக இருக்கும். ரொம்ப முக்கியம் அது. ஸோ கலர் வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. ஏன்னா இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெட் கலர் கொடுக்கும். ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு லுக் அண்ட் ஃபீலுக்காக ஒன்றுலேருந்து ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் லைட்டாக ஒரு ஃபுட் கலர் சேர்க்குறேன். பட் பியூர்லி ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா சேர்க்கலாம், பெட்டர் அவாய்ட் பண்ணிடுறது. ஏன்னா ரோட்டு கடையில் எனக்கு நல்ல கலர் சும்மா தக்கன்னு இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ரெட் கலரில், அதுக்காக ஜஸ்ட் ஒரு 2 ட்ராப்ஸ் தான். அதுவும் ப்ராப்பரான ஃபுட் கலர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வெளியிலலாம் என்ன கலர் யூஸ் பண்ணுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. பட் தேர் ஆர் நல்ல ஒரு குவாலிட்டி கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. பர்மிட்டட் ஃபுட் கலர்ஸ் அப்படிம்பாங்க. அதில் வந்து இருக்கிறதுல கொஞ்சம் ரிஸ்க்கு கம்மி, அவ்வளோதான். ஸோ ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, காளான் நம்ம வெட்டி வச்சுருக்கேன். ஸோ யூஸ்வலாக நான் லாஸ்ட் டைம்லாம் சாப்பிட்டப்போ காளான் கிடைக்கவே இல்லை. காளான் கண்ணிலே சிக்கலை. எவ்வளோ காளான் எடுத்துருக்கணும் அதே அளவுக்கு முட்டைக்கோஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா, உள்ளே கொஞ்சம், அதாவது முட்டைக்கோஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இந்த கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். உள்ளே இருக்கிற எதில் எடுத்துக்கணும். ஸோ அந்த அப்படி ஒன்றா ஃப்ரை பண்ணுறப்போ நமக்கு வந்து கொஞ்சம் நல்ல அந்த காளான் ஃப்ரை ஆனது, இந்த முட்டைக்கோஸ் ஃப்ரை ஆனது ஒரே அளவுக்கு நமக்கு கிடைக்கும். ஏன்னா நான் பார்த்தப்போ அந்த காளான் நான் வெளியில் சாப்பிட்டப்போ, அந்த ரோட் சைடில் ஒரு வாட்டி சாப்பிட்டப்போ என்னென்னா, ரொம்ப டெக்னிக்காக இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ்லாம் ஊறணுன்னு அது கிட்டத்தட்ட என்ன ஆகுதுன்னா மஷ்ரூம் மாதிரியே இருக்குது ஃப்ரை ஆகி. பட் அந்த ஷார்ட்கட்லாம் நம்ம வீட்டில் தேவையில்லை. நம்ம ப்ராப்பராக பக்காவாக ஒரு டிஷ் பண்ணிட முடியும். ஸோ இப்போது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு இந்த மாதிரி ட்ரை மிக்சிங் தான் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் தான் நான் என்ன பண்ணுறேன், தண்ணி சேர்த்து ஒரு டோ மாதிரி ஆக்கிக்கிறேன். நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து போண்டா மாதிரி நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம்.
ஸோ இப்போ பாருங்கள், நான் இதில் வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு ட்ராப் வரைக்கும் நான் வந்து ப்ராப்பராக கலர் ஊற்றியே இந்த கலர் தான் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கெல்லாம் சாப்பிட்றோம்ல, அந்த கலர் வந்து எவ்வளோ போட்டால் அந்த அளவு கலர் கிடைக்கும் பாருங்கள். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கலரில். ஸோ இப்போ இது வந்து இது ஆப்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் இது பர்ஃபெக்ட் தான். கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறப்போ கொஞ்சம் டார்க்காக வரும். பட் இன்னும் கொஞ்சம் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் அதே லுக் அண்ட் ஃபீல் வேணும்னு நம்ம நினச்சா இப்போ கொஞ்சம் என்ன பண்ணுறேன், இன்னொரு 2 ட்ராப்ஸ் கலர் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து ஒரு 2 ட்ராப்ஸ் தான் கலர் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கலரே அது ஏன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் மிக்ஸ் ஆக அந்த கலர் கொஞ்சம் இறங்கும். ஸோ இது வந்து டீப் ஃப்ரை பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகும். ஸோ இது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த கலர் வந்து மோர் தென் எனஃப். இது மேலே வேணும்னா நீங்கள் கலர் போட்டுக்கலாம், பட் ஆனால் தேவையில்லை. ஸோ இது இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ரெடி பண்ணுறப்பயே எண்ணெயும் சுட்டுருச்சு. ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்கணும் எண்ணெய். ஏன்னா இது வந்து ரொம்ப சூடாகிடக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் நல்ல ஃப்ரை ஆகி கொஞ்சம் கிறிஸ்பானால் தான் நம்ம வந்து அந்த சாஸ் மாதிரி பின்னாடி நம்ம பண்ணுறப்போ அது அந்த மவுத் ஃபீல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஆயில் ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை போண்டா மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துடுறோம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இது வந்து ரொம்ப கலர் வந்து டக்குன்னு மாறிடாமல் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும். அது நம்ம எடுத்து சாப்பிட்றப்பே நமக்கு தெரியும், இந்த வெந்தோடனே 65 மாதிரி அந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம பின்னாடி வந்து அந்த சாஸில் நம்ம பண்ணி அடிக்கிறப்போ நமக்கு அந்த ஸ்மூத்தாக இருக்கும். அது ரொம்ப முக்கியம். நமக்கு இந்த கடல் எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆகிறப்போ அந்த வாசனையே தனியாக தெரியுது பாருங்கள். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சலசலப்பெல்லாம் அடங்கி அந்த பபுள்ஸ்லாம் அடங்கி கரெக்டான ஒரு கலரில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கரெக்டு. பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்பியாக நம்ம அந்த சவுண்டே நமக்கு தெரியும் அந்த நம்ம எடுத்து போடுறப்பே. ஸோ இந்த கரெக்டான ஒரு ஸ்டேஜில் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துறோம். ரொம்ப சிம்பிள். இதை அப்படியே கூட சாப்பிட்லாம். நம்ம இதை கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டு ஒரு பக்காவான ரோட் சைட் காளான் நம்ம எப்படி இருக்கோ அதே மாதிரி இன்ஃபேக்ட் அதோட பெட்டராகவே நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ இப்போது நம்ம அழகாக ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு சங்கி பீசஸ் மாதிரி எடுத்துருக்கோம். இதை என்ன பண்ண போகிறோம் நம்ம அப்படின்னா 1-2 உடச்சி தான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் கிரேவிக்கு போக போகிறோம். இது எப்படி வந்திருக்கு, அது நல்ல கிறிஸ்பாக இருக்கும். உங்களுக்கு சத்தம் கேட்குதான்னு தெரில. ஒரு வாட்டி உடச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம், டேஸ்ட்டும் பார்த்துருவோம். ஏன்னா இதை அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம காளான் முட்டைக்கோஸ் எல்லாம் சேர்த்து அழகாக மிக்ஸ் பண்ணி அருமையாக பொரித்து பக்காவாக எடுத்து வச்சிட்டோம். அந்த ப்ராசஸ் ரெடி. இப்போது இதிலேருந்து நம்ம ஃபினிஷிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸி. நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி ஒரு கடாய் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேன் சூடாகிறப்ப நான் என்ன பண்ணுறேன், எவ்வளோ ஆயில் எடுக்கிறேன். இன்றைக்கி நான் மந்த்ரா கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஃபுல் ப்ராசஸே நம்ம கடலெண்ணெய் தான் போடுறோம். அந்த கடலெண்ணெய்க்குன்னு தனி ஒரு ஃப்ளேவர் உண்டு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய். இந்த எண்ணெய் லைட்டாக சூடாகி வருது. இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது கடலெண்ணெய் தான். ஏன் அப்படின்னா இந்த கடலெண்ணெயில் வந்து ஃபுல்லாகவே ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ரோட் சைட் டிஷ்ஷஸில் வந்து எப்பொழுதுமே ரொம்ப முக்கியம் அந்த எண்ணெயோட குவாலிட்டி. அதனால் நீங்கள் வீட்டில் பண்ணுறப்போ நல்ல ஒரு குவாலிட்டியான எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். அதுவும் இன்றைக்கி நம்ம குவாலிட்டியான கடலெண்ணெய், மந்த்ரா கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக இந்த மாதிரி வெட்டிக்கிட்டேன். இந்த ஆயிலில் இந்த மாதிரி ஆட் பண்ணிங்க. நல்ல பொடியாக வெட்டிங்க, ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஸ்டேஜில் அந்த வெங்காயம் வதங்கி வரப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் சால்ட், இதுக்கு தேவையான அளவு சால்ட் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். எப்பொழுதுமே நம்ம சால்ட் ஆட் பண்ணி வெங்காயம் வதக்கிறப்போ டக்குன்னு ஈஸியாக வதங்கிடும். அந்த எண்ணெய் தண்ணி விட்டுரும் அதில் கரெக்டாக. ஸோ அதனால் நமக்கு குயிக்காக வேலை முடிஞ்சிடும். அதில் எப்பொழுதுமே இந்த மாதிரி சைனீஸ், இந்த இண்டோ சைனீஸ் இந்த டிஷ்ஷெலாம் எப்படியுமே வந்து நீங்கள் வந்து நல்ல ஹை ஃப்ளேமில் ஷார்ட் குக்கிங், இதுதான் ஒரு டெக்னிக். எப்பொழுதுமே நம்ம ஹை ஃப்ளேமில் குயிக்காக குக் பண்ணி டாஸ் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இந்த ஆனியன் ஓரளவுக்கு வதங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது
நம்ம ஏற்கனவே அது அந்த மிக்சிங்கில் ஆட் பண்ணோம். 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிடுங்க. அந்த மாதிரி ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். நம்ம எவ்வளோ சில்லி பவுடர் போட்டிருக்கோமோ அதுக்கு 2 பங்கு, கிட்டத்தட்ட 1 டீஸ்பூனு கொஞ்சம் கம்மியாக கரம் மசாலா. ஜஸ்ட் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மசாலா பவுடர் வந்து நல்லா கொஞ்சம் கரெக்டாக குக் ஆகணும், ரொம்ப முக்கியம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி. ஸோ இது நம்ம மசாலாலாம் ஓரளவுக்கு நம்ம குக் ஆனோன்னே என்ன பண்ணுறோன்னா ஒரு இனுக்கு கருவேப்பிலையை, ஒரு ஆப்ஷனல் தான், ஏன்னா அது பியூர் இண்டோ சைனீஸ். ஸோ அதனால் நீங்கள் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு அந்த ஆயில் லைட்டாக இருக்கிறப்பே ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. கொஞ்சம் லைட்டாக அது வதங்கிடும் அப்படியே. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ரீன் சில்லி சாஸ் எல்லா கடையிலையும் கிடைக்கும். ஒரு 1.25 ஸ்பூன். இதில் தான் மெயினாக நமக்கு அந்த காரம் கிடைக்குது. ஒரு 3 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். லைட்டாக மிக்ஸ் பண்ணி லைட்டாக நமக்கு அந்த ஆயில் கரெக்டாக நமக்கு அந்த பபுள் ஆகி லைட்டாக வரப்போ அந்த ஹை ஃப்ளேமில் இந்த சாஸ் லைட்டாக குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில், ஏன்னா அந்த குக்கிங் ரொம்ப முக்கியம், அந்த அந்தந்த ஸ்டேஜில் அது கரெக்டாக குக் ஆயிடணும். நம்ம அந்த ரோட்டு கடையிலலாம் பார்த்துருப்போம், அந்த ஹை ஃப்ளேமில் அடிக்கிறப்போ கரெக்டாக குக் ஆகும். அந்த டேஸ்ட், அந்த ஃப்ளேவர், அந்த கரெக்டான ஃபினிஷுக்கு அந்த குக்கிங் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வீட்டில் பண்ணுறப்போ அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ளேம் இருக்காது, பட் இருந்தாலும் அந்த கரெக்டான ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணிடுங்க. ஸோ நான் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம தண்ணி வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர், அதாவது இந்த சோள மாவை கரைச்சி கொஞ்சம் ஊற்ற போகிறோம். அது ஊற்றினோன்னா கொஞ்சம் திக்காகும். ஸோ அது எந்த ஸ்டேஜில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி நம்ம தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அது கரெக்டாக இருக்கும். இப்போது இது லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஏற்கனவே சோள மாவு கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த சோள மாவு கரைச்சது ஒரு 3-4 ஸ்பூன் போடலாம். ஸோ இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர், அதாவது இந்த சோள மாவை நல்லா கரைச்சி ஊற்றி லைட்டாக ஒரு கொதி இப்போ நல்லா திக்காகி வந்துருச்சு. ஸோ பர்ஃபெக்டாக அந்த ஸ்டேஜ் திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த நல்ல சூடாக இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பொரித்து வச்சுருக்கிற காளானை கையில் லைட்டாக அந்த மாதிரி 1-2 உதுத்து பிச்சு போட்டுருங்க. அது வந்து அழகாக கோட்டாகி உங்களுக்கு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம அந்த ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணது 65 வந்து நல்லா ட்ரையாக இருந்ததுனால இது அதில் இருக்கிற தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு மஞ்சூரியன் ட்ரை கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தாள், ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். ஜஸ்ட் இதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ரோட் சைட் காளான் உங்கள் கண்ட்ரோலில், உங்கள் கிச்சனில் ப்ராப்பரான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரிஜினலாக காளானை வச்சே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நல்ல ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம், கரெக்டான ப்ராசஸ் பண்ணியிருக்கோம், கலர்ஸ் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஹெல்தி டிஷ், எல்லாரோட ஃபேவரட் டிஷ் உங்களுக்காக உங்கள் வீட்லேயே. ஸோ அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சில வித்தியாசமான ட்ரெண்டியான டிஷ்ஷை ஈஸியாக நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி பண்ணலாம் அதான் பார்க்க போகிறோம். ஹாப்பி குக்கிங்.